My dear students, this is Class 12 Maths Chapter 3, Exercise 3.5 question number 5 பார்க்க போகிறோம். Solve the equations அப்படின்னு ரெண்டு equation இருக்குது. Subdivision 1ல 6x power 4 35 minus 35x cube plus 62x square minus 35x plus 6 பாருங்க equidistanceல இருக்கிற coefficient வந்து சேமாக இருக்கு பாருங்க இருக்கா அப்படி இருக்கும்போது நம்ம reciprocal equation எடுத்துக்கலாம். இப்போ என்டையர் ஈக்குவேஷனை எக்ஸ் ஸ்கொயரால் டிவிஷன் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 6x power 4 by x square minus 35x cube by x square plus 62x square by x square minus 35x by x square plus 6 by x square equal to 0. நல்லா கவனிங்க. இப்போ பாருங்கள், ரெண்டு பவர் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ஒரு பவர் தான் நிற்கும், ரெண்டு பவர் போயிட்டு ஒரு பவர் தான் நிற்கும். இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே கேன்சல் ஆகிடும். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பவர் நிற்கும் அடியில், இது அப்படியே தான் வரும். 0/x² 0 தான். அப்போ நமக்கு கிடைக்கிற புது ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா 6x² minus 35x plus 62 minus 35/x plus 6/x² equal to 0. புரியுதுங்களா? இப்போ இங்கே x² இருக்கு, இங்கே by x² அடியில் இருக்கு. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நான் ஒரு 6 காமனாக வெளியே எடுத்துடுறேன். அது போக இங்கே என்ன மீந்திருக்கும் x². இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 into 1/x², 6 into 1/x². அப்போ 6 போக 1/x² மீந்திருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த ரெண்டு டேர்மை நம்ம எடுத்துட்டோம். 6 காமனாக வெளியே எடுத்துட்டோம். இப்போது இந்த ரெண்டு டேர்மை பார்த்தீங்கன்னா மைனஸ் காமனாக வெளியே எடுத்துருங்க, 35 காமனாக வெளியே எடுத்துருங்க. அது போக இங்கே எக்ஸ் மீந்திருக்கு, இங்கே 1/x மீந்திருக்கு ப்ளஸ் 1/x. ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம கம்பைன் பண்ணிட்டோம். அது போக மீந்திருக்கிறது இந்த 62 மட்டும்தான். இந்த 62 லாஸ்ட்டில் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் 62 ஈக்குவல் டு 0. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ நான் எக்ஸ் ப்ளஸ் 1/xக்காக ஒரு சப்ஸ்டியூஷன் எடுக்க போகிறேன். இப்போ தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். லெட் எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு ஒய்ன்னு சப்ஸ்டியூஷன் எடுக்க போகிறேன். அப்போது இதுக்கு உடனே y² ஃபில் பண்ணிடாதீங்க, அவசரப்படாதீங்க. x² ப்ளஸ் 1/x² வேல்யூ என்னான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1/x ஹோல் பவர் 2 மைனஸ் 2. அப்போது x² ப்ளஸ் 1/x² நம்ம என்ன போடணும்? இதுக்கு பதிலாக y போடுவோமா? அப்போ y² வந்துடும். மேலே ஸ்கொயர் இருக்குது பாருங்கள், மைனஸ் 2. ஸோ இதுதான் இந்த ப்ராக்கெட்டில் ஃபில் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இந்த ரெண்டு விஷயம் நான் இந்த ஈக்குவேஷனில் யூஸ் பண்ண போகிறேன். அப்போது இந்த ஈக்குவேஷன் இன்னும் கொஞ்சம் சின்னதாகிடும். x² ப்ளஸ் 1/x² பதிலாக நம்ம என்ன போடணும்? y² மைனஸ் 2 போடணும். மைனஸ் 35 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/x பதிலாக என்ன போடணும்? y போடணும். ப்ளஸ் 62 ஈக்குவல் டு 0. நல்லா புரியுதுங்களா? இதெல்லாம் ரஃப் ஒர்க்கு, ஓகேவா? இதெல்லாம் ரஃப் ஒர்க்கு, தனியாக வச்சுக்கோங்க. இப்போது 6 உள்ளே கொடுத்துடலாம். 6y² 6 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 12 மைனஸ் 35y ப்ளஸ் 62 ஈக்குவல் டு 0. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சிம்பிளிஃபை பண்ணலாம்ல. ப்ளஸ் 62 மைனஸ் 12 என்ன வந்துடும்? 50 வந்துடும். அப்போ 6y² மைனஸ் 35y ப்ளஸ் 50 ஈக்குவல் டு 0. இவங்க ரெண்டு பேரும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம், 50 வந்துடுது. ஓகேவா? இப்போது ஏதாவது காமன் நம்பரில் அடிக்க முடியுமான்னு பாருங்கள். அடிக்க முடியாட்டி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு 6 இன்ட்டு 50 என்ன வரணும்? 6 5s are 30, 300. 300 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும் இன் சச் வே ஸோ தட் வி வில் கெட் மைனஸ் 35. அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸு மைனஸ் 35 வர வைக்கணும். ஓகேவா? சரி, நான் இது 300 நான் எப்படி பிரேக் பண்ண போகிறேன்னா 20 இன்ட்டு 15 பாருங்கள். 2 15 30 ஒரு 0 இருக்கிறதுனால 300 வந்துட்டு போகுது. பட்டு நடுவில் மைனஸ் 35, அதனால் ரெண்டுக்குமே மைனஸ் அப்ளை பண்ணணும். இப்போது இங்கே கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அது இதுக்கடியில் ஒரு முறை இதுக்கடியில் ஒரு முறை போட்டே ஆகணும். ஓகேவா?
இப்போ இது வந்து 2 3s are 6 5 3s are 15 பட் மைனஸில். அதே போல் இங்கே 3 2s are 6 10 2s are 20 பட் மைனஸில். இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது, ஃபேக்டர்ஸ் எழுதிடலாம். எக்ஸ் மைனஸ் 10/3 சாரி ஒய் தான் வந்திருக்கு, அதனால் ஒய் மைனஸ் 10/3 ஒரு ஃபேக்டர், ஒய் மைனஸ் 10/3 ஒரு ஃபேக்டர், ஒய் மைனஸ் 5/2 ஒரு ஃபேக்டர் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ ஒய் மைனஸ் 10/3 ஈக்குவல் டு 0. அப்போ 10/3 அந்த எடுத்துகிட்டு போனால் ஒய் ஈக்குவல் டு 10/3 அப்படின்னு ஒய்க்கான ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஒய் மைனஸ் 5/2 ஈக்குவல் டு 0, தென் ஒய் ஈக்குவல் டு 5/2 அப்படின்னு இன்னொரு ஆன்சர் கிடைக்கும். இப்போ ஒய் தான் நமக்கு தேவையில்லை, நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோம், எக்ஸை தானே கண்டுபிடிக்க போகிறோம். ஒய்க்கு என்ன சப்ஸ்டியூஷன் எடுத்திருக்கோம், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1/xன்னு சப்ஸ்டியூஷன் எடுத்திருக்கோம். கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒய் வந்து இடத்துல நான் என்ன போட போகிறேன் அடுத்த ஸ்டெப்பில், எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 10/3. புரியுதுங்களா? சரி, இப்போது எக்ஸ் கடியில் 1 போடுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/xன்னு வரும், இங்கே 10/3ன்னு வந்துடும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகிடும், 3x² ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 10x. 10x இந்த சைடில் கூட்டுக்கோங்க. 3x² மைனஸ் 10x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ 3 × 3 ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸு 9, அது 9 1 is 9ன்னு பிரிச்சுக்கோங்க. ரெண்டுக்குமே மைனஸ் அப்ளை பண்ணணும், ஏன்னா சம் ஆஃப் த ரூட் வந்து மைனஸில் வந்திருக்கு. இது கடையில் ஒரு 3 பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் வந்திருக்கா x²க்கு. அப்போது இது கடையில் ஒரு 3, இது கடையில் ஒரு 3. இது அப்படியே விட்டுருங்க, இது வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்கள். 1 3s 3, 3 3s are 9 பட் -3. அப்போது x மைனஸ் 3 ஒரு ஃபேக்டர், எக்ஸ் மைனஸ் 1/3 ஒரு ஃபேக்டர். அப்போ எக்ஸுக்கான ரெண்டு ஆன்சர், எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு ஒரு ஆன்சர், எக்ஸ் ஈக்குவல் டு 1/3ன்னு ஒரு ஆன்சர். இது எதுவும் பிரச்சனை இல்லை. பட்டு இன்னொரு ஃபேக்டர் இருக்கு இல்லையா, இந்த ஒய்க்கு பதிலாகவும் நான் எக்ஸ் ப்ளஸ் 1/x போட்டே ஆகணும் இல்லையா, 5/2. இப்போ மறுபடியும் எக்ஸுக்கும் 1க்கும் எல்சியம் எடுத்தால் எக்ஸ் தான் வரும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா x² + 1 மேலே 5/2 இந்த பக்கம். திரும்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 2x² + 2 ஈக்குவல் டு 5x. ஓகே, 5x எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த பக்கம். அப்போ 2x² - 5x + 2 ஈக்குவல் டு 0. 2 2s are 4 பட் +4. எனக்கு சம் ஆஃப் த ரூட் -5 வேணும், அதனால் 4 1 is 4ன்னு போடுறேன். இதுக்கு -4ன்னும் இதுக்கு -1ன்னு கொடுத்துக்கிறேன். அப்போ தான் எனக்கு -5 கிடைக்கும். பட் ரெண்டுத்துக்கு அடியிலையும் 2 போட்டே ஆகணும், ஏன்னா x² கோஎஃபிஷியன்ட் இருக்கு பாருங்கள். 1 2 is 2, 2 2s are 4 பட் -2. இது அப்படியே எடுத்துக்கலாம். அப்போது x - 2 ஒரு ஃபேக்டரும் x - 1/2 ஒரு ஃபேக்டரும் வரும் ஈக்குவல் டு 0. அப்போ இது எடுத்துகிட்டு போனால் x = 2ன்னு ஒரு ஆன்சர், இது எடுத்துகிட்டு போனால் x = 1/2ன்னு இன்னொரு ஆன்சர். ஓகே, ஸோ இது போல் எனக்கு 4 ஆன்சர் கிடைக்குது. பாருங்கள், பவர் எவ்வளோ, பவர் ஆஃப் தி ஈக்குவேஷன் இஸ் 4. அப்போ 4 சொல்யூஷன் வரணும். 4 சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. ஓகேவா? ஸோ சொல்யூஷன் செட் எழுதிடலாமா? சொல்யூஷன் செட் ஈக்குவல் டு 3, 1/3, 2, 1/2. இவங்க 4 பேர் தான் இந்த ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் சம் போயிடலாமா? செகண்ட் சம் பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த பார்ட்டை மட்டும் நான் P of Xன்னு எடுத்துக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு இந்த 0 மறந்துடுங்க. P of X = x⁴ + 3x³ - 3x - 1. இது வந்து P of Xன்னு எடுத்துக்கிறேன். P of 1 போட்டு பாருங்கள். 1 அதாவது எக்ஸுக்கு, அதாவது 1க்கு என்ன பவர் கொடுத்தாலும் 1 தானே. +3 × 1 3ன்னு எடுத்துக்கலாம். -3 -1 0 வந்துடுது. அப்போது x = 1 இஸ் அ ரூட். இப்போ P of -1 போட்டு பாருங்கள். அப்போது -1⁴ + 3 × -1⁴ -3 × -1 -1 என்ன வருதுன்னு பாருங்கள். இங்கே +1 தான் வரும், இங்கே வந்து -1 வந்துடும், அதனால் -3 ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் +3 ஆகிடும், இது ஒரு -1. அப்போது 3 + 1 4, -3 -1 -4 ஈக்குவல் டு 0. அப்போ x = -1 ஆல்சோ எ ரூட்டு. அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எல் டிவிஷன் போயிடலாம். பாருங்கள், இங்கே ஒரு டேர்ம் வந்து மிஸ்ஸிங்.
இங்கே 0x² போட்டுக்கலாம், நம்ம இல்லாததுக்கு 0x² போட்டுக்கலாம். ஏன்னா எல் டிவிஷன் போகும்போது அது உங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணும். ஸோ இங்கே x² டேர்ம் இல்லாததுனால நான் 0x² ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போது கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எழுத போகிறேன். 1 3 அதுக்கப்புறமா 0 -3 -1. ஓகே, இப்போ 1 இஸ் அ ரூட், அப்போ 1 போடுங்க, 1 கடையில் 0 போடுங்க. 1 + 0 1, 1 1 is 1, 3 + 1 4, 1 4 is 4, 4 அப்படியே வரும். 1 4 is 4 again, 4 - 3 1, 1 × 1 +1, அப்போ 0 வந்துடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா -1 ஆல்சோ a ரூட், பாருங்கள் -1 ஆல்சோ a ரூட், அப்போ -1 போடுங்க. 0 1 - 0 1 தான் வரும். -1 × +1 -1, 4 - 1 3, -1 × 3 -3, 4ல் 3 கழிச்சா 1, 1 × -1 -1 அகைன் 0. இப்போ இது வந்து x⁻0 கோஎஃபிஷியன்ட், இது x கோஎஃபிஷியன்ட், இது வந்து x² கோஎஃபிஷியன்ட். அப்போ நம்ம கோஷியன்ட் மீந்து இருக்கிறத எழுதணும்னா என்ன வரும்னா x² + 3x + 1. திரும்பவும் இதை நம்ம ஃபர்தர் ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா? நடுவில் வந்து சம் ஆஃப் த ரூட் 3 வந்துடுது, ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து 1 தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த ஃபேக்டரைசேஷன் வேல நம்ம ஆன்சர் எடுக்க முடியாது. ஓகே, எனிவே ஈக்குவல் டு 0 போடுங்க. ABC எழுதிக்கோங்க. x = -b ± (b² - 4ac / 2a) ஃபார்முலா மெத்தடுக்கு நான் போயிட்டேன். ஸோ x = என்னோட b யார் 3 -3 ± (3² வந்து 9 -4 × 1 × 1, ஏவும் சியும் ரெண்டுமே 1 தான், பை 2 × 1. தென் x = -3 ± (9 - 4 5), பாருங்கள் 9ல் 4 கழிச்சா 5 தான், பை 2. அப்போ எக்ஸுக்கான இன்னும் 2 ஆன்சர், x = -3 + √5/2 அப்படின்னு ஒரு ஆன்சரும், x = -3 -√5/2 அப்படின்னு இன்னொரு ஆன்சரும் கிடைக்கும். ஓகே, இப்போ எல்லா ஆன்சரும் எழுதிடலாமா சொல்யூஷன் செட்டில்? தேர்ஃபோர் சொல்யூஷன் செட் சப்டிவிஷன் 2ல் சொல்யூஷன் செட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா 2 ஆன்சர், 1 ஆன்சராக வந்தது, -1 ஆன்சராக வந்தது, +1 ஆன்சராக வந்தது. அதுக்கப்புறமா -3 + √5/2 அப்படின்னு ஒரு ஆன்சரும், -3 -√5/2 அப்படின்னு இன்னொரு ஆன்சரும். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச 4 ஆன்சரும் இங்கே கொண்டு வந்துட்டோம். பாருங்கள், எக்ஸோட பவர் என்ன 4, அப்போ 4 ஆன்சர் வரணும், 4 ரூட்ஸ் வரணும், ஐ மீன் 4 சொல்யூஷன் வரணும். ஸோ x = -1 +1 -3 + √5/2 -3 -√5/2. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.